ஹாய் மை ஃபேமிலி. சாட்டர்டே மார்னிங் தொழிலில் வந்துட்டு சோளம் நட்டுட்ருக்காங்க. ஸோ ஆளுங்களுக்கு சாப்பாடு செய்ய சொல்லிட்டாங்க. டிஃபன் வந்து 8 மணிக்கே வரணுன்றதுனால நான் அறுத்த பறுத்த செஞ்சுட்டேன். 2 இட்லி ஒரு 10 தோசை மட்டும் ஊற்றி டிஃபனுக்கு ரெடி பண்ணிவிட்டேன். சைடிஷாக வந்துட்டு ஒரு 2-3 காய் இருந்தது. அந்த காயெல்லாம் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா வேக வச்சு கடைஞ்சி வச்ச சாம்பார், கொஞ்சமாக இட்லி பொடி எடுத்துக்கிட்டேன். சொல்லிக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு லாஸ்ட்டில் உப்பை மறந்துட்டேன் போல். ஸோ உப்பு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா சில பேர் வந்து உப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க. அதனால் அப்புறம் உப்பெல்லாம் எடுத்து பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு கூடையில் எடுத்து வச்சுட்டு நானும் அதுக்குள்ளே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். சொல்லிக்கு போயிட்டு அங்கே ஒரு பக்கம் வந்துட்டு டிராக்டர் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் வந்து அந்த சோளம் நடுறதுக்காக தாள் போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் வந்து ஆளுங்க வந்து வாய்க்கா வெட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த தண்ணி பாய்ச்சறதுக்காக வாய்க்கா வெட்டிகிட்டு இருந்தாங்க. ஆளுங்களுக்கு மட்டும்தான் சாப்பாடுன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அது வந்துட்டு வாய்க்கா வெட்டுறவங்களுக்கு மட்டும்தான் சாப்பாடு. நடுறவங்களுக்கு வந்துட்டு அவங்களே எடுத்துகிட்டு வந்துடுறதா சொன்னாங்க. அதனால் அவங்களுக்கு சாப்பாடு செய்யலை. ஆம்பளை ஆளுக்கு மட்டும்தான் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு போயிட்டு ஒரு எட்டு பார்த்துட்டு ஆளுங்க எப்படி நடுறாங்கன்னு உத்து பார்த்துட்டு இருந்தேன். பட் நல்லாவே நட்டுட்டு இருந்தாங்க அவங்க. நேற்று நாங்கள் இடத்து மட்டும் தான் நட்டோம் போல். இங்கே வந்துட்டு பர்ஃபெக்டாக நட்டுட்டு இருந்தாங்க. நல்லா ஒரு ஜான் அளவுக்கு ஒரு விரை வச்சிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். திருப்பி லஞ்சு செஞ்சுட்டு தொழிலுக்கு போனோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு லைக்கும் போடுங்க.